பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இந்த அருமையான நேரத்திலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க தேவன் இந்த நல்ல நேரத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் நேற்று தியானித்த ரூத் புத்தகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ரூத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். இங்கே ரூத்தினுடைய புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டை நீங்கள் சுகமாய் தங்கி இருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உடனே கூட வருவோம் என்றார். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழ தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போயிட்டால், நீயும் உன் சகோதரின் பிறகு திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கும் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்கும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கமானப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் என்பதை அவள் தன்னோடு கூட வர மனதா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமென். வசித்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான நேரத்திலே வாசித்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதிலே சொல்லப்பட்ட மகத்தான மகிமையான காரியங்களை குறித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே அதனுடைய காரியங்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள, நாங்கள் அறிந்து கொள்ள தேவ இரக்கம் தாரே. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னும் ஆவிக்குரிய காரியத்தினிடையே மகத்துவங்களை மகிமைகளை அறிந்து கொள்ளும் தேவ இரக்கம் தார். உங்களுடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நேரத்திலே நாம் மீண்டுமாக ரூத் புத்தகத்திலே சொல்லப்பட்ட ரூத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். இங்கே நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, அங்கே நகோமி தன்னுடைய கணவனை இழந்து, பிறகு தன்னுடைய 2 மக்களையும் இழந்த அவள் ஒரு அனாதையாக, ஒரு விதவையாக அங்கே தன்னுடைய தேசத்திலே தேவன் மீண்டுமாக அங்கே அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். அந்த ஜனங்களோடு கூட தன்னுடைய வயதான நாட்களிலே அங்கே தான் செல்ல வேண்டும் என்று அவள் விரும்பி தன்னுடைய 2 மருமக்களாகிய ஓர்பாலையும் ரூத்தையும் அழைத்து அவர்களிடத்திலே, நான் இப்படி என்னுடைய தேசத்திற்கு செல்கிறேன், ஆகவே நீங்கள் திரும்பி உங்களுடைய ஜனத்தண்டையும் உங்களுடைய தேவனிடத்தில் நீங்கள் போகுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் இருவரும் அழுது, அங்கே அவர்களை விட்டு போக மாட்டோம், மோடி கூட வருவோம் என்று முதலாவது இருவரும் சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கிற பொழுது அவள் தனக்கு வயதாகிவிட்டது, இனி நான் திருமணம் செய்து எனக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் மூலமாக அது ஆகாத காரியம், ஆகவே நீங்கள் திரும்பி செல்லுங்கள்
என்று சொல்லும் பொழுது, அப்படி சொன்ன காரியத்தை அங்கே ஓர்பாள் புரிந்து கொண்டு அவள் தன்னுடைய ஜனத்துக்கும் தன்னுடைய தேவர்களை வணங்குவதற்கு தன்னுடைய அந்த மோவாப் தேசத்திலே அவள் திரும்பி செல்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ரூத்தினிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, அவள் ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை செய்கிறதை நாம் அதை வேதத்தின் மூலமாக அதிலே ஒரு 4 நிலைகள் உள்ளதை அந்த அங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்களை குறித்து அவர்கள் பேசுகிற பொழுது அதை நாம் 4 காரியங்களாக நாம் இன்றைக்கு தியானிக்க உள்ளோம். ஏனென்றால் முதலாவது, அங்கே ரூத் ஒரு தீர்மானம் செய்கிறார். அங்கே நகோமியுடைய அந்த யூத தேசமாகிய அந்த பெத்லகேமுக்கு அங்கே தான் போகிறோம் என்பதை பற்றி அங்கே முதலாவதாக அங்கே ரூத் தீர்மானிக்கிறதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அவளுடைய சகோதரி ஆகிய ஓர்பாள் அந்த தீர்மானத்திற்குள்ளாக வராமல் அங்கே தன்னுடைய மாமியாகிய நகோமி சொன்ன வார்த்தைகளை கேட்டு இனி தனக்கு அங்கே போனால் அங்கே எந்த விதமான எதிர்காலம் இருக்காது என்று நினைத்து அவள் தன்னுடைய ஜனங்களிடத்திற்கும் தன்னுடைய தேவர்களிடத்திற்கும், தேவன் அல்ல தேவர்களிடத்திற்கும் அவள் திரும்பி செல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அவள் அங்கே தன்னுடைய மாமிக்கு முத்தமிட்டு தன்னுடைய அந்த பின்வாங்குதலை அல்லது அவளுடைய சொந்த தீர்மானத்திற்குள்ளாக அவள் சென்று அங்கே தன்னுடைய ஜனங்களோடு அவள் சேர்க்கப்படுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. ஆனால் இங்கே ரூத் எடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்ன என்று அங்கே பார்க்கிற பொழுது அதிலே நாம் ஒரு 6 காரியங்களுக்கு மேலாக அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், ரூத் சொல்லுகிற காரியம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று அங்கே முதலாவதாக ஒரு காரியத்தை, அந்த தீர்மானத்தை அவள் எடுக்கிறாள். அங்கே நகோமி எங்கே செல்லுகிறாளோ அங்கேதான் பின்பற்றி செல்வேன். நகோமியுடைய வார்த்தைக்குத்தான் நான் கீழ்ப்படிந்து, எப்படி கடந்த 10 ஆண்டுகளாக அவருடைய திருமண வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனுக்கும் மாமிக்கும் அங்கே அவள் ஒரு கீழ்ப்படிந்து அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு அவள் அதை அங்கே பின்பற்றி நடந்தாலும் அதை போல தொடர்ந்து நான் அதை செய்வேன் என்று அங்கே ரூத் தீர்மானிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அவர்கள் இதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொருத்தி பார்க்கிற பொழுது ஸ்திரீ எப்பொழுதும் அது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நாமும் அங்கே ஒரு ஜாதிகளாகிய நாமும் தேவனிடத்திலே வருவதற்கு முன்பாக நம்முடைய பழைய ஜீவியத்தை, நம்முடைய பழைய காரியங்களை, நமக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான உலக காரியங்களை விட்டு அல்லது நம்மையிலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு, ஏனென்றால் அங்கே ரூத்திற்கு கவனிக்கிற பொழுது அவள் ஒரு புறஜாதியான அங்கே மோவாபிய ஸ்திரீயாய் இருக்கிறாள். அது மட்டுமல்ல, அந்த உலக பிரகாரமான வழிபாடை செய்தவள் இப்பொழுது அங்கே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனத்தோடு அவள் தன்னை இணைத்துக் கொள்கிறாள். அப்படி இணைத்துக் கொள்கிற அந்த இணைப்பானது அது தொடர்ந்து அங்கே வர வேண்டும் என்று அவள் தீர்மானம் செய்கிறாள். அதைத்தான் அங்கே சொல்லும் பொழுது, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அங்கே மிக உறுதியாக சொல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்கணும். ஏனென்றால் அங்கே அவர்கள் அங்கே மோவாப் தேசத்திலே இருந்து அந்த மோவாபியருடைய காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இங்கே தன்னுடைய மாமியாகிய நகோமியுடைய சொந்த தேசத்திலே, சொந்த இடத்திலே அங்கே அந்த ஜனங்களோடு அவர்களுடைய தேவனோடு, ஏனென்றால் இவர்கள் தேவனை வணங்கி கொண்டிருந்த ஒரு பிரஜாதியான மோவாபிய ஸ்திரீ ரூத், அவள் முதலாவது தேவனை அவள் ஏற்றுக்கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்திற்குள்ளாக, அது மட்டுமல்ல அந்த ஜனங்கள் யூத தேசத்தார் அங்கே தன்னுடைய ஜனங்களாக அவள் அதை ஏற்றுக்கொள்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியாது. அதைத்தான் இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற இன்றைக்கு உலகத்திலே
அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் இந்த நாட்களிலே பேசப்படுகிற கிறிஸ்தவர்களை குறித்து பேசப்படுகிற நிந்தைகள், அவமானங்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இந்த நாட்களிலே பரியாசங்கள், இன்னும் அங்கே மற்றவர்கள் சொல்லுகிற அங்கே ஒரு சில காரியங்கள், அது கிறிஸ்தவ மார்க்கம் ஏதோ ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் தோன்றியது என்றும், அது ஒரு மனிதனை பின்பற்றுகிற காரியம், அந்த மனிதனுக்கு ஜனங்கள் அங்கே மகத்துவங்களை கொடுக்கிறார்கள், அல்லது அந்த மனிதனை, இறந்த மனிதனை அங்கே வணங்கி கொண்டவர்கள், இப்படியாக இங்கே அநேக கருத்துக்கள் இன்றைக்கும் ஜனங்களை குழப்பிக்கொண்டு ஜனங்களை தேவனிடத்திலே வர முடியாதபடி தடைகளை ஏற்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட பரியாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அது மட்டுமல்ல அங்கே கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு அநேக போராட்டங்கள் இந்த நாட்களிலே காணப்படும். இவை எல்லாவற்றிலும் இருந்து அங்கே நாம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய, எப்படி ரூத் ஒரு தீர்மானம் செய்தாலோ, அங்கே நகோமி அங்கே தன்னோடு வர வேண்டாம், நீ திரும்பச் செல், உன்னுடைய ஜனத்திற்கும் உன்னுடைய தேவனிடத்திற்கும் செல் என்று சொல்லுகிற பொழுது அங்கே ரூத் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆகவேதான் நாம் இன்றைக்கு அதில் மிக முக்கியமான முதல் அங்கே காரியமாக 4 காரியத்திலே மிக முக்கியமான முதல் காரியமானது ஒரு தீர்மானத்திற்குள்ளாக அங்கே ரூத் வருகிறதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த தீர்மானம் எடுக்கிற பொழுது அங்கே அவள் தன்னுடைய ஜனங்களையும், தன்னுடைய சொந்த ஜனங்களையும், தன்னுடைய சொந்த தேசத்தையும், தன்னுடைய சொந்த தேவர்களையும் விட்டு அவள் தேவனை தொழுது கொள்கிற அந்த ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மகத்தான, ஒரு மகிமையான, ஒரு உன்னதமான, ஒரு உயர்வான நிலைக்கு வரும்படியாக தன்னை அங்கே முதலாவது அவள் ஒப்பு கொடுக்கிற அந்த தீர்மானத்தை எடுக்கிறதை நாம் அங்கே கவனிக்க முடியும். இதே போல் இன்றைக்கும் அநேகர், ஒரு சிலர் அங்கே ஒரு உணர்ச்சி வசமாக அல்லது அளவுக்கு அதிகமாக மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அங்கே தேவனுக்கு பின்பற்றுவர்களாக வருகிறார்கள். ஆனால் சில நாட்களில் அல்லது சில காலங்களுக்கு பிறகு அங்கே ஏற்படுகிற ஒரு சில போராட்டங்களின் நிமித்தம் அல்லது ஒரு சில அங்கே நிந்தைகள், அவமானங்கள் நிமித்தம் இன்றைக்கு அநேகர் அங்கே பின்வாங்குகிற காரியங்களை, அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கவனிக்க முடியாது. அவள் எப்படி ஓர்பால் முதலிலே அங்கே சொன்னது வண்ணமாக அங்கே அவர்கள் இருவரும் சேர்ந்து சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நாம் அதை வாசிக்கிற பொழுது அங்கே 10ஆம் வசனத்திலே, இப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே வருவோம் என்று இருவரும் சொல்லுகிறார். உடைய ஜனத்தோடு கூட நீ இருக்கிற இடத்திலே அங்கே நாங்கள் வருவோம், அந்த யூத தேசத்திற்கு, அந்த பெத்லகேம் நகரத்திற்கு, அந்த இடத்திற்கு நாங்கள் வந்து அங்கே நாங்கள் உம்மோடு கூட உம்முடைய ஜனத்தண்டைக்கு வருகிறோம் என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் அங்கே நகோமி தன்னுடைய சூழ்நிலைகளை, தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிற பொழுது அங்கே ஓர்பால் அதை புரிந்து கொண்டவளாக, அல்லது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுமா, அப்படி தனிமையாக இருக்க வேண்டும், அல்லது தனக்கு அங்கே எப்படி எல்லாம் ஏற்படும் என்று அவள் சுயமாக சிந்தித்து பிறகு தன்னுடைய அந்த சிந்தையை, தன்னுடைய எண்ணத்தை அவள் மாற்றி விடுகிறதை நாம் அங்கே தொடர்ந்து வாசிக்க முடியும். அதனால்தான் அங்கே அவள் சத்தமிட்டு அழுது அங்கே தன் மாமியை முத்தமிட்டு அவள் திரும்ப போய் விடுகிறாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவள் தன்னுடைய ஜனத்திற்கும் தன்னுடைய தேவரிடத்திற்கும் செல்லுகிறாள் என்று நகோமியே சாட்சி கொடுக்கிறார். அதை 15ஆம் வசனத்திலே நாம் பாருங்கள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி இருக்கிறது. தொடர்ந்து அங்கே நகோமி சொல்லுகிறாள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்துக்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. அவர்கள் தன்னுடைய ஜனம், தன்னுடைய தேவரிடத்தில் அவள் திரும்பி போய்விட்டாள், நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்று அங்கே ரூத்திடத்திலே நகோமி சொல்லுகிறதை நம்ம கவனிக்கிறோம். அவன் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிறோமா அல்லது நேர்கோட்டிலே செல்லுகிறோமா, சரியான தீர்மானம் எடுக்கிறோமா என்பதுதான் அது விசுவாசத்திற்கு அடையாளமாகும். ஏனென்றால் ஒரு மனிதன் அங்கே தேவனை முழுவதுமாக அங்கே விசுவாசிக்கிற அந்த நிலை வரும் பொழுதுதான் அவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப எப்படி அங்கே ஆபிரகாம்
அங்கே தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி. ஆகவே ஆபிரகாமுடைய ஜீவியமானது அது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அங்கே தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒவ்வொரு அதிகாரத்திலும் அங்கே ஆபிரகாமுடைய பாடுகள், ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், ஏற்பட்ட நிந்தனைகள், ஏற்பட்ட அவமானங்கள், அது மட்டுமல்ல தன்னுடைய சொந்த சகோதரனுடைய மகனே அங்கே எதிர்த்து நிற்கிறவர்களாக, தன்னுடைய கூட்டத்தாருக்கு அங்கே தொல்லை கொடுக்கிறவனாக இருந்து பிரச்சனைகளை கொடுக்கிறவராக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். அங்கே தன்னுடைய கூட வருகிற விசுவாசிகளோ, ஊழியர்களோ, ஊழியக்காரர்களோ, சபைகளிலோ ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை செய்து குழப்பங்களை ஏற்படுத்தி அங்கே பிரிவினை செய்து கொண்டு போகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே ரூத் எடுத்த அந்த தீர்மானமானது அவளை ஒரு புதிய தேசத்திற்குள்ளாக, புதிய ஜனங்களோடு, புதிய அங்கே அங்கே இடத்திற்கு அவள் செல்லுகிற நிலைக்கு வருகிறாள். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எடுக்கிற ஒரு தீர்மானமானது அது சரியான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். ரூத்தை போல அதைத்தான் அங்கே நாம் பார்க்கிற பொழுது 18ஆம் வசனம் அங்கே நகோமி சொல்லுகிறாள், அவள் தன்னோடு கூட வர உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. பிறகு அவர்களுக்கிடையே இந்த காரியத்தை குறித்து திரும்ப உன்னுடைய ஜனத்தோடு, உன்னுடைய வீட்டாரோடு, உன்னுடைய தேசத்திற்கு போ என்கிறதை குறித்து அவர்கள் மறுபடியும் பேசவே இல்லை என்று இங்கே மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் வேத வசனம் ஒரு காரியத்தை அங்கே வேதத்திலே நமக்கு எழுதி இருக்கிறது. அதை நாம் வாசிக்கிற பொழுது அங்கு நடந்த சூழ்நிலைகளை நாம் அங்கே மிக எளிதாக புரிந்து கொள்ளும். அவர்களுக்குள்ளாக நடந்த அந்த கான்வர்சேஷன் என்கிற அந்த உரையாடல் என்பது அது மிக தெளிவுடனே, அது உண்மையுடனே, அது மட்டுமல்ல அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளோ அல்லது அவர்களுக்குள்ளாக எந்த விதமான ஒரு குறைகளை சொல்லுகிறதோ, ஒரு கால் அங்கே ரூத்து வந்திருக்கிற அங்கே தன்னுடைய ஜனங்களை விட்டு அவள் வருகிற பொழுது இங்கே வருகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலோ அல்லது அங்கே வருகிற இடத்தில் அவளுக்கு அங்கே உலக பிரகாரமா இன்றைக்கு ஏற்படுகிற உபத்திரவங்களோ, தொல்லைகளோ, மாம்சத்துக்குரிய காரியங்களோ, ஏனென்றால் அவள் ஒரு வாலிப பெண்ணாக இருக்கிறாள். அவளுக்கு அப்படிப்பட்ட அந்த போராட்டங்கள் இல்லாதபடி அங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய விசுவாசத்திற்கு உறுதியாக அவள் அங்கே தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார். அவன் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் எடுக்கிற தீர்மானமானது அது நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை முழுவதுமாக தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் அந்த பொறுப்பை அது முழுவதுமாக தேவன் நம்மை பொறுப்படுத்துக்கும். அதுதான் ஒரு பரிபூர்ணம் உள்ள ஒரு தீர்மானமாக இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு பிரஜாதி சபைகள் என்று சொல்லுகிற நமக்கு அது ஒரு முன் அடையாளமாக இருக்கு. ஆகவேதான் அங்கே ரூத் அவள் தீர்மானம் செய்துவிட்டு அங்கே தன்னுடைய தேசத்தை மறந்து, தன்னுடைய ஜனங்களை மறந்து, தன்னுடைய தேவர்களை மறந்து இந்த புதிய தேசத்திற்குள்ளே புதிய ஜனங்களோடு புதிய இடத்திற்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் நாமும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகள் அது யாரானாலும் சரி, ஏனென்றால் எல்லோரும் ஒரு விசுவாசி என்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்துதான் அடுத்த நிலைக்கு வர முடியும். ஏனென்றால் அங்கே நம்முடைய பெற்றோர்கள் அங்கே தேவனை அறிந்த ஜனங்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் அங்கே ஊழியம் செய்யலாம், அல்லது ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அங்கே ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்கே முதலாவது அவர்கள் தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் அங்கே அது ஒரு ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி ஞானஸ்நானத்தை செய்கிற பொழுது அவர்கள் ஞானம் அடைந்து ஸ்நானம் எடுப்பது, அங்கே தன்னுடைய சிறு வயதிலே ஏதாவது அறியாமையிலே செய்திருக்கலாம், அல்லது தெரியாமல் காரியங்களை நடந்திருக்கலாம். அவைகளை அங்கே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அங்கே சரியானபடி தேவ சமூகத்திலே தன்னை அங்கே தாழ்த்தி தேவக்கரத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, சபைக்கு அல்ல தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க. இன்றைக்கு அநேகர் செய்கிற காரியங்கள் சபையிலே தன்னுடைய பெயர் எழுதப்பட்டால் அல்லது ஒரு சபையிலே சேர்ந்து கொண்டாலோ அவர்களுக்கு விசுவாசி அல்லது அவர்கள் அங்கே முக்கிய பொறுப்பில் வருகிறதை இன்றைக்கு உலக பிரகாரமாய் காணப்படுகிறது. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை விரும்புவதில்லை. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராய் கேண்டு வேதம் சொல்லும்.
ஆகவே எந்த ஒரு மனிதனானாலும் தேவன் யார், அவர் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும், ஏன் அவர் எனக்காக மரிக்க வேண்டும், ஏன் அவர் எனக்காக அங்கே தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும், அந்த ஜீவன் எதற்காக அவர் எனக்காக அவர் அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று அந்த தெளிவு கிடைக்க வேண்டும். அந்த தெளிவு கிடைத்த பிறகு அங்கே தேவனை அங்கே ஏற்றுக்கொள்கிற பொழுது அவன் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காதபடி, அவள் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காதபடி வருகிறதை பார்க்க. அதைத்தான் இங்கே ரூத்துடைய ஜீவியமானது. ஏனென்றால் அந்த 10 ஆண்டுகள், திருமணமான 10 ஆண்டுகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 3ஆம் வசனத்திலே நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவர்களுடைய 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபின் பெண்ணை கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி ஓர்பால், மற்றவர்கள் அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 10 ஆண்டும் அங்கே நிச்சயமாக நகோமி தன்னுடைய தேவனை குறித்து, தன்னுடைய ஜனங்களை குறித்து, தன்னுடைய தேசத்திலே காணப்பட்ட தங்களுக்கு இருக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை அவள் சொல்லி இருப்பாள். ஆகவே அதை குறித்து அந்த ஒரு தெளிவை அங்கே ரூத்து புரிந்து கொண்டாள். ஆனால் ஓர்பாவோ அதை குறித்து எந்த விதமான சிந்தை இல்லாதபடி தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய தேவர்கள், தன்னுடைய தேசம் என்று சொல்லி அங்கே பின்வாங்கி போகிறதை பார்க்க, இது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே ரூத் எடுத்த தீர்மானம் அது சரியானபடி அங்கே அவளை ரட்சிப்பு பிரயாசப்பட, அங்கே அதைத்தான் வேதம் சொல்லும் பொழுது தன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே அங்கே சொல்லும் பொழுது தன் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறதை நாம் அங்கே கவனிக்க முடியும். ஆகவே பாருங்கள், நம்ம ஒவ்வொருடைய ஜீவியமும் அங்கே தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கு. அதில் நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் அங்கே அந்த விசுவாசமானது அது நிலைநிறுத்தப்பட வேண்டும், அது உறுதிப்பட வேண்டியதாக, அது ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை அதை நடைமுறைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே ரூத் செய்தார். இரண்டாவதாக நாம் அங்கே பார்க்கிற காரியம், அவர்கள் அப்படி தீர்மானம் எடுத்த பிறகு 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள் என்று அங்கே பாருங்கள். பெத்லகேம் அது தேவனுடைய அப்பத்தின் வீடு, அங்கே தேவன் இருக்கிற இடம். எப்பொழுது நாம் தேவனோடு கூட இருக்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்குள்ளாக இருந்து அவர் தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய செய்கைகளை, தனக்கு பிரியமான பிள்ளைகளிடத்திலே அவர் தன்னுடைய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கார். ஆகவேதான் அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி, அங்கே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது, தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் இதை குறித்தும் அதை குறித்தும் கவலைப்படாதபடி, அல்லது அதை குறித்து இதை குறித்து குற்றம் சொல்லாதபடி, முறுமுறுக்காதபடி நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு அது நிறைவேற பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிற சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கும் இருக்கிறோம். ஆகவேதான் அங்கே ரூத்தானவள் அங்கே தன்னுடைய மாமியோடு கூட அந்த பெத்லகேமுக்கு செல்கிறதை நாம் அங்கே காண முடிகிறது. பாருங்கள், அங்கே அது அந்த விசுவாசமானது கிரியை செய்ய வேண்டியதாக இருக்குது. இரண்டாவதாக அது கிரியை, அது செயல்பாட்டிலே வர வேண்டியதாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே அவர்கள் அந்த இடத்திலிருந்து முன்னேறி சென்று அங்கே அடுத்த காரியத்திற்குள்ளாக செய்ய வேண்டிய காரியத்தை நாம் அங்கே பார்க்க வேண்டும். பாருங்கள், அவள் அங்கே செய்கிற காரியத்தை நாம் கவனிக்கிற பொழுது, பாருங்கள், அங்கே நாம் வாசிக்கிற பொழுது, அவர்கள் வந்த பொழுது ஊரார் எல்லோரும் அவர்களை கொடுத்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியே என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், பாருங்கள், நகோமி நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று அங்கே நகோமி சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். பாருங்கள், நேற்று நாம் தியானித்த நகோமியுடைய ஜீவியத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அவளுக்கு ஒரு மிகுந்த கசப்பு உண்டானது. ஏனென்றால் அங்கே நாம் வாசிக்கிற அந்த
13ஆம் வசனத்திலே அங்கே நகோமி சொல்வது, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது நிமித்தம், உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நகோமியும் நகோமியுடைய கணவனும் சேர்ந்து முடிவெடுத்து அங்கே செல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் முதலாவது இந்த யூத தேசத்திலே பெத்லகேமிலே இருந்தவர்கள். அங்கே உணவுக்காக, அங்கே பிழைப்புக்காக, அங்கே தேவனை மறந்து, தேசத்தை மறந்து, தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அவர்கள் விட்டு விட்டு அங்கே பின்வாங்கி போனதை, உலக காரியங்களுக்குள்ளாக ஈடுபட்டதை நாம் கவனிக்க முடிகிறது. இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான். இன்றைக்கு தேவனுக்குரிய பயம் இல்லாதபடி, தேவனுக்காக இங்கே வைராக்கியமாய் நிற்காதபடி, இங்கே உலக காரியங்களுக்காக அங்கே இன்னைக்கு தங்களை தீட்டுப்படுத்தி கொள்வதும், தங்களை தேவனுடைய நாமத்திற்கு அங்கே விரோதமான காரியங்களை செய்வதும், பேசுவதும், நடப்பதும் இன்னைக்கு நகோமியை போல அது காணப்படுகிறதை நாம் அநேக இடங்களிலே நாம் அதை காண முடிகிறது. அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அது காணப்படக்கூடாது என்று இந்த புத்தகத்தின் மூலமாக, இந்த ரூத்தினுடைய புத்தகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதை நாம் வாசிப்பதோடு மட்டுமல்ல, அதனுடைய உள்ள அர்த்தத்தை, அதிலே சொல்லப்பட்ட மகிமையான காரியத்தை நாம் நம்முடைய ஜீவியத்திலே எந்த காரியத்தை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட காரியத்திலே அங்கே மற்றவர்களுக்கு அங்கே ஒரு கசப்பு காணப்படக்கூடாது, மற்றவர்கள் நம்மை கசந்து போடாது, அல்லது மற்றவர்கள் நம் மூலமாக தேவனை நிந்திக்காதபடி, பரியாசம் செய்யாதபடி, நம்முடைய ஜீவியமானது ஒரு கேலியும் கிண்டலுக்குள்ளாகாதபடி மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அங்கே நகோமியுடைய ஜீவியத்தின் மூலமாக நாம் காண முடிகிறது. பாருங்கள், அங்கே நகோமி மீண்டும் சொல்லுகிறது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினான். பாருங்கள், அவள் தன்னுடைய கணவனோடும் 2 பிள்ளைகளோடும் அங்கே செல்லுகிறாள். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் அங்கே தேவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது, துவங்குற பொழுது ஒரு ஆசீர்வாதத்தோடு துவங்குவார். ஆனால் முடிவிலே பார்க்கிற பொழுது அவருடைய ஜீவியமானது அது ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக, அது ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே தேவனுடைய காரியத்திலே, தேவன் சொன்ன இடத்திலே சொன்ன காரியத்தை செய்யாதபடி தாங்களாக முடிவெடுத்து தாங்கள் செய்கிற காரியங்களானது அது தேவனுக்கு விரோதமாகும், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகும். அது மட்டுமல்ல, அங்கே மற்றவர்களுக்கு அது வருத்தத்தை, பாரத்தை கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கணவனையும் இழந்து அவளுடைய செய்கிற காரியமானது அது ஒரு அடையாளமாக நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தொடர்ந்து அவள் சொல்லும் பொழுது, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கல், நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்று அங்கே சொல்வதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆகவே அங்கே தொடர்ந்து நகோமி தன்னோடு கூட வந்த அந்த மோபாப் தேசத்திலிருந்து வந்த ரூத்தை குறித்து, ரூத்தருடைய காரியங்களை குறித்து அவர்கள் சொல்லுவதும், பிறகு அவர்கள் வருகிற நாட்களானது அது வார்கோதுமை அறுப்பின் துவக்க காலமாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இப்பொழுது இந்த 2வது காரியமாக நாம் அங்கே பார்க்கிற காரியமானது, அவள் தேவனுடைய சமூகத்திலே அவள் கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதற்கான சர்வீஸ் என்று சொல்லுகிறோம். அவள் சேவை செய்ய வேண்டியவளாக இருக்கிறார். அதைத்தான் அங்கே நாம் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சர்விங் என்று சொல்லுகிற பணி செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. அந்த சர்விங் என்பது என்ன என்று நாம் அங்கே பார்க்கிற பொழுது, முதலாவதாக நாம் ஒரு தீர்மானம் அங்கே செய்வதை, முதலாவது அவள் ஒரு தீர்மானம் செய்தாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த தீர்மானமானது ஒரு டெசிஷன் எடுக்கிறது. டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷனை எக்ஸிக்யூட் செய்கிறது. அதை செய்யும்படியாக, அதை சர்வ் செய்யும்படியாக, அதை நிறைவேற்ற வேண்டிய காரியங்களாக அங்கே தன்னுடைய மாமியாகிய நகோமி அந்த ஊரிலே
போவாஸ் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறதை பார்த்து அங்கே நகோமி அங்கே மோவாப் ஸ்திரீயாகிய ரூத் இடத்திலே இன்றைக்கு நீ வயல்வெளிக்கு போ, யாருடைய கண்ணில் உனக்கு தயவு கிடைக்கிறது, அங்கே கதிர்களை பொறுக்கி கொண்டு வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே அவர்கள் வெறும் காலோடு அங்கே ஒன்றுமே இல்லாமல் அந்த தேசத்திற்கு வருகிறார்கள். அங்கே அந்த தேசத்திலே அறுப்பு நாட்களிலே, ஏனென்றால் இவள் புதிய ஒரு பெண், இந்த இடத்திலே போன உடனே அவளுக்கு வேலை கிடைக்காது. ஆகவே அங்கே கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன வேலையிலே அங்கே அவள் ஒரு உதவியாக இருக்கும்படியாக அங்கே செல்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி அவள் செல்லுகிற இடத்துல அந்த வயல்வெளியானது, அந்த இடமானது அது எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசனுடையதாக இருக்கிறது என்று அங்கே நாம் கவனிக்க முடிகிறது. இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறோம். வயல்வெளி அது இன்னைக்கு இந்த பூமியாக இருக்கிறது. இந்த பூமியிலே தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் விசுவாசிகள் என்று சொல்லுகிற அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது தேவனை அறிந்தவர் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் அங்கே தேவனுக்காக என்ன செய்தோம் என்று தேவன் நிச்சயமாகவே நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். ஆகவே நாம் அவருக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது, அந்த பணிகளை செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகையதால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு, ஆட்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே ஜெபம் எப்படிப்பட்டதான ஜெபமாக இருக்கிறது? தேவனுக்காக நாம் என்ன காரியங்களை செய்கிறோம்? எத்தனை ஆத்துமாக்களை தேவனிடத்திலே கொண்டு வர நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தேவனை குறித்து நாம் சாட்சி சொல்கிறோம்? நம்முடைய ஜீவியமானது ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்கிறதா? அல்லது தேவனை குறித்து நம்முடைய ஜீவியமானது எவ்விதமான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று அங்கே இந்த காரியமானது மிக அவசியமாக இருக்கு. ஆகவேதான் அங்கே ரூத்தானவள் அந்த வயல்வெளிக்கு சென்று அங்கே அந்த ஜனங்களோடு கூட சேர்ந்து அவள் வேலை செய்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே அவள் வேலை செய்கிறதை கண்டு அவள் பாருங்கள், அங்கே காலை முதலே அவள் அந்த இடத்திற்கு செல்லுகிறாள். அவள் காலையிலே எழுந்து செல்கிறதை நாம் அங்கே கவனிக்க முடியும். இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று காலை, பிறகு மதியம் சாப்பாட்டு வேலை, பிறகு மாலை என்று அங்கே 3 பகுதியாக அங்கே வேதத்திலே நாம் அங்கே கவனிக்கிறோம். அவள் அங்கே காலையிலே எழுந்து சென்று, ஏனென்றால் அங்கே வயல்வெளிக்கு செல்கிறோர் அங்கே நேரப்பட சென்று அங்கே அந்த வேலைகளை அவர்கள் வெயில் வருவதற்கு முன்பாக நேரப்பட சென்று அந்த வேலைகளை அங்கே சுறுசுறுப்பாக செய்ய வேண்டியதா இருப்பதால் அவர்கள் நேரப்பட செல்ல வேண்டும். அதைத்தான் அங்கே ரூத்தும் நேரப்பட எழுந்து செல்கிறதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்று அந்த போவாசனுடைய கண்காணி ஆனவன், சூப்பர்வைசர் ஆனவன் அங்கே போவாஸ் இடத்துல இந்த பெண்ணை குறித்து சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, போவாஸ் இடத்துல இந்த பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது இவள் அங்கே எலிமெலேக்குடைய மருமகள் என்று, இவள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவள் என்றும், அங்கே மோவாபில் இருந்து இவளோடு கூட வந்திருக்கிறாள் என்று சொல்லி இவளை குறித்தும் இவளுடைய சாட்சியை குறித்தும் இவளுடைய ஜீவியத்தை குறித்தும் அந்த கண்காணியானவன் அந்த போவாஸ் இடத்திலே சொல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. பாருங்கள், அவள் செய்கிற காரியமானது அங்கே அவளுக்கு ஒரு சாட்சி கிடைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அதைத்தான் இங்கே நாம் செய்கிற அந்த சர்விங் என்று சொல்லுகிற சேவையானது, தேவனுக்காக செய்கிற சேவை, அது மற்றவர்கள் நம்மை குறித்து பார்க்கும் பொழுது அது ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். அப்படி சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்கும் பொழுது மட்டுமே அது நமக்கு பலனை தரும். என்றால் இன்றைக்கு அநேகருடைய ஜீவியத்திலே பார்க்கிற பொழுது ஒரு சாட்சி இல்லாமலும் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாமலும்
அங்கே ஒரு பெயரளவுக்கு இருக்கிறதை, அல்லது வெறுமென ஒரு சபைக்கு சென்று வருகிற, அல்லது அங்கே தனக்கு தேவையான இடத்திலே தேவையான நேரத்திலே மட்டும் அங்கே தேவனை குறித்து அங்கே ஜெபிக்கிற காரியங்கள், அல்லது அங்கே காணிக்கையோ தசமமாக எடுக்கிற இப்படிப்பட்ட சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அங்கே செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே ரூத்துடைய காரியத்தை பார்க்கிற பொழுது அவள் சரியானபடி அந்த 3 வேளையும் 3 காரியங்களை தொடர்ந்து அவள் செய்து கொண்டு, அது மட்டுமல்ல அங்கே அவளுடைய காரியங்களானது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம அங்கே பார்க்க முடியும். ஆக இன்றைக்கும் தேவன் நம்மை ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிற பொழுது அந்த அழைப்பை, அந்த தேவனை குறித்து நாம் எடுத்திருக்கிற அந்த முடிவானது, தீர்மானமானது, அது எந்த இடத்திலும் தேவனுடைய நாமத்திற்கு அங்கே நிந்தை வராதபடி, பரியாசம் வராதபடி, அல்லது மற்றவர்கள் நம்மை குறித்து குற்றம் சொல்லப்படாதபடி, அநீதியாகவோ அக்கிரமக்காரரை போல ஜீவிக்க நம்முடைய ஜீவியமானது ஒரு சரியானதாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். அதுதான் அங்கே ரூத்துடைய காரியத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியமானது அவளுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடியும். 3ஆவதாக அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே ரூத்திற்கு போவாசுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. அதுதான் நம்ம இங்கே பார்க்கிற பொழுது அங்கே போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து அங்கே சொல்லுகிற காரியமானது 8ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வயல் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்களுக்கு பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடி வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் அண்டை கொண்டு போய் வேலைக்காரர்கள் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு மறைவான ஒரு காரியம் இருக்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், அங்கே போவாஸ் சொல்லுவது, நீ வேறு எந்த இடத்திற்கும் அல்லது வயலுக்கும் நீ செல்ல வேண்டாம். அதுதான் அங்கே தேவனும் நமக்கு சொல்லி இருக்கிறார், என்னை அன்றி வேறே தேவன் இல்லை, நானே கர்த்தர், நானே உன் பரிகாரி, நானே உன் மீட்பர் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகர் தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கிரியையானது அதற்கு எதிரடையாக காணப்படுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஒரு சரியான விசுவாசம் இல்லாதபடி, அல்லது தேவனை குறித்தான ஒரு தெளிவில்லாதபடி, ஒரு கலக்கத்தோடு, ஒரு குழப்பத்தோடு, ஒரு பயத்தோடு என்ன ஆகுமோ என்று நடுங்கிக் கொண்டு, அல்லது ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை கண்டு அநேகர் பயந்து போகிற சூழ்நிலைகளை நாம் கவனிக்க முடியும். தேவன் நமக்கு பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் நமக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை குறித்து அங்கே சிந்திக்காதபடி நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து பயம், திகில் அடைகிறதை நம்ம இன்றைக்கு அநேகருடைய ஜீவியத்திலே காண முடிகிறது. அநேக நேரங்களிலே வருகிற வியாதிகளோ, அல்லது பணத்தட்டுப்பாடினாலோ, வேலை இல்லாமலோ, அல்லது குடும்பத்திலே ஏற்படுகிற பிள்ளைகளால் வருகிற உபத்திரவங்கள், அல்லது உறவினர்களால், நண்பர்களால், அல்லது நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளினாலே இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போகிறதை, அநேகர் குழப்பம் அடைகிறதை, பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அப்படி செய்யும் பொழுது இங்கே தேவனிடத்திலிருந்து நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த பலன் கிடைக்காது. அதைத்தான் இங்கே போவாசும் அவளை குறித்து சொல்லும் பொழுது, நீ வேறு இடத்திற்கு போகாமல் இந்த இடத்திலே இங்கேயே இரு, என் ஊழியக்காரர்களோட நீ இரு என்று சொல்லுகிறதை பார். இன்னைக்கு அநேகர் ஒரு சபையில இன்னொரு சபைக்கு செல்வது, ஒரு சபையிலே நடக்கிற காரியங்களை மற்ற இடத்திலே சொல்லி, அல்லது மற்றவர்களை குறித்து பரியாசம், கேலியும் கிண்டலும் செய்யும்.
அது புறஜாதிகள் மத்தியிலே தேவனை குறித்தும் சபைகளை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் கேள்விக்குறியாகவும் அதைத்தான் அங்கே ஆண்டவர் அங்கே பவுல் மூலமாக சொல்லும் பொழுது, கடைசி நாட்களிலே அங்கே பரியாசக்காரர்களும் அங்கே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே அது எவ்விதமாக கடைசி நாட்களிலே நடக்கும், அது எவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழப்பத்தை போராட்டத்தை உண்டு பண்ணும் என்று அங்கே சொல்லுகிறேன். கடைசி நாட்களிலே கொடிய காலம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய காலம் என்று மனுஷர்கள் தற்பிரியராய் பணப்பிரியராய் வீம்புக்காரலாய் அகந்தை உள்ளவர்களாய் தூஷிக்கிறவர்களாய் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியார் நன்றி அறிவில்லாதவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் சுவாப அன்பில்லாதவர்களாய் இணங்காதவர்களாய் அவதூறு செய்கிறவர்களாய் இச்சையடக்கம் இல்லாதவர்களாய் கொடுமையுள்ளவர்களாய் நல்லோரை பகைக்கிறவர்களாய் துரோகிகளாய் துணிகரம் உள்ளவர்களாய் இருமாப்புள்ளவர்களாய் தேவப்பிரியராய் எல்லாம் சுகபோக பிரியர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாம் 3ஆவதாக அதனுடைய பலன் ரூத்திற்கு கிடைக்கிற பலனை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேகர் இங்கே சொல்லப்பட்ட இந்த 19 காரியங்கள் இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிறதாகும். இன்றைக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனிடத்திலிருந்து வருகிற பலனை மறுதளிக்கிறவர்களாய் அல்லது அந்த பலனை பெற்றுக்கொள்ளாதபடி தடைகள் இருக்கிறதற்கு இங்கே சொல்லப்பட்ட அந்த தற்பிரியராய் பணப்பிரியராய் வீம்புக்காரராய் அகந்தை உள்ளவர்களாய் தூஷிக்கிறவர்களாய் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நன்றி அறிவில்லாதவர்களாய் பரிசுத்தம், இப்படி ஒவ்வொரு காரியமும் அங்கே கவனித்து பார்த்தீர்களானால் இந்த 19 காரியமும் 1-2 காணப்படலாம், அல்லது ஒரு சிலருக்குள்ளாக அங்கே அநேக காரியங்கள் காணப்படலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் கூட காணப்படலாம். ஒரு சிலர் கொடுமைக்காரர்களா இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் இச்சிக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் அவதூறு பண்ணுவர்களா இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் சுவாப அன்பில்லாதவர்களா இருக்கலாம், அங்கே பாவம் நிறைந்தவர்களாக இருக்கலாம், அல்லது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியார்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், அப்படி இருக்கும் பொழுது அது தேவ பக்தியின் வேஷத்தை மறுக்கிறவர்களாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே நமக்கு வருகிற பலனை அங்கே போவாஸ் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிற அந்த தயவை கிடைக்க அங்கே அவர்களோடு கூட இருக்க வேண்டும், அவர்களோடு கூட இருந்து அங்கே தங்கி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகிற உறுதிமொழி பாருங்கள். போவாஸ் சொல்லுகிறார், நீ எங்கும் போக வேண்டாம், நீ இங்கே இருக்கிற பொழுது ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு கூட அநேகர் இடத்துல அநேகர் சொல்லுகிறது, இன்றைக்கு அரசாங்கமும் அல்லது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற கொடிய போராட்டத்தினாலே அல்லது பிரச்சனைகளினாலே இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் ஏற்பட்டிருக்கிறது. தேவ சபைகளை நடத்த முடியாதபடி அல்லது விசுவாசிகளை புதிய விசுவாசிகளை சந்திக்க முடியாதபடி மனம் திரும்புதலோ ஊழிய கூட்டமோ சபை கூட்டமோ டிராக்ஸ் இப்படி அநேக தடைகள் இருக்கிறது என்று இது ஜனங்களை அங்கே இடரல் அடைய செய்ய குழப்பமடைய செய்ய நடந்து கொண்டிருக்கிற காரியமாக. ஆனால் இங்கே போவாஸ் ரூத்திற்கு சொல்லுது, ஒருவரும் உன்னை தொடாதபடி நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு தேவன் நம்மை எல்லா நேரத்திலும் பாதுகாக்கிறார். அதைத்தான் அங்கே மோச இடத்துல சொல்லும் பொழுது, இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அதையேதான் அங்கே யோசுவா இடத்திலும் சொன்னான். அதைத்தான் நமக்கும் சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களோடு கூட இருக்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் இன்றைக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து அங்கே அநேக காரியங்களை நாம் அங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ரூத்தினுடைய காரியத்திலே தொடர்ந்து அதற்கடுத்ததாக நாம் 3ஆவதாக போவாசை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே ரூத்துடைய ஜீவியத்திலே காணப்பட்ட அந்த 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோமப்பா. அவள் முதலாவது ஒரு தீர்மானம் செய்கிறாள். அந்த தீர்மானத்தில் அவள் உறுதியோடு இருப்பதை கண்டு நகோமி அதற்கு பிறகு அதை பற்றி பேசவே இல்லை.
அவள் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய தேவர்களை மறந்து கர்த்தரே தேவன் என்றும் கர்த்தருடைய ஜனங்களோடு மரித்து அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன், அங்கே நான் கூட இருப்பேன், நான் உண்மை என்று வேற ஒன்றும் நான் பின்பற்றாதவள், நான் பின்வாங்கி போவதில்லை என்று அவள் ஒரு மன உறுதியோடு இருக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, அதை தொடர்ந்து அங்கே அவள் செய்கிற அந்த சர்வ் என்று சொல்லுகிற வேலை செய்கிற அங்கே வயல்வெளிக்கு சென்று அவள் காலமே சென்று அங்கே காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் அவள் அங்கே போவாசிலிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதை, அங்கே பாதுகாப்பு கிடைக்கதை பார்க்கிறோம். அது அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. இன்றைக்கும் எங்களுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற பலனை நாங்கள் மறந்து போகாதவர், அதை குறித்து ஆண்டவரை சிந்திக்காதபடி கவலைப்பட்டோ அல்லது எங்களை சுற்றி நடக்கிற போராட்டங்களை குறித்து நாங்கள் திகைத்தாதபடி கலங்காதபடி, என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார், நான் அவருக்கென்று நான் சாட்சியாக இருக்கிற பொழுது, அவருக்கென்று நான் உண்மையாக இருக்கிற பொழுது, அவருக்கென்று நான் பிரியமாக இருக்கிற பொழுது, அவர் என்னை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும், மரண கண்ணிகளில் இருந்தும், போராட்டங்களில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும் என்னை பாதுகாப்பார் என்று அந்த விசுவாசத்தோடு வளர தேவ கிருபையைத்தாரும். கேட்ட செய்திக்காய் நன்றி செலுத்தீர். தொடர்ந்து நமக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே இன்னும் அதிகமான காரியங்களை தியானிக்க தேவ கிருபையைத்தார். இதை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் இன்னும் அதிகமாக வளர கிருபை, எல்லா உலக காரியங்களையும் எல்லா உலக கட்டுகளில் இருந்து விடுதலை கொள்ளும். பரிசுத்தமுள்ள தேவனாகி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க உமக்கு பிரியமாக நடக்க தேவ இரக்கம் தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. Thank you, Jesus. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.